இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு டாப் கட்டில் வச்சு கட் பண்ணுறேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் பதப்படக்கூடிய தொட்டி பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்குங்களா, இதுதான் நம்மளோட அந்த ட்ரை ஆயிடுச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இந்த ஈரப்பதம் போதுமா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளுங்கும் போது காளான அறுவடை பண்ணலாம். இதே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஹுமிடிட்டி அந்த மாதிரி கொண்டு வரணுங்கும் போது அதுக்கெலாம் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஒரு பாக்கெட்டு எத்தனை பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்? அதானுங்க. ஒரு வணக்கம் நண்பர்களே, இயற்கை காளான் பண்ணை திம்மநாயக்கம்புதூர்லேருந்து நான் உங்கள் லோகநாதன். நம்ம பார்த்தீங்கன்னா திம்மநாயக்கம்புதூர் சிப்பி காளான் பண்ணை வச்சுருக்குறேங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காளான் பண்ணைக்கு என்னென்ன தேவைங்கிறது நம்ம லைவாக போய் பார்க்கலாம். அது காளான் பண்ணைக்கு சிப்பி காளான் பண்ணையில் பார்த்தீங்கன்னா முதல்ல தேவைப்படக்கூடிய பொருள் சுத்தமான வைக்கோலுங்க. இது பார்த்தீங்கன்னா மழையில் நனையாமையாக நல்லாதமாக இந்த மாதிரி பக்குவமாக பதப்படுத்தி வைக்கணுங்க. மழையில் நனைஞ்சதுன்னா அதில் வந்து மைசீனியம் வளராது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பண்ணையில் நம்ம காளானை கட் பண்ணி போடுறோங்க. ஜாப் கட்டரை வச்சு கட் பண்ணி போடுறோம். அது எப்படி நீங்கள் இப்போ பார்ப்போங்க அப்படிங்கிறது பார்க்கலாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிஷினில் வச்சு டாப் கட்டில் வச்சு கட் பண்ணுறேங்க. இது கட் பண்ணுறங்கும் போது இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக உதிரியாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பெட்டு போடுறனுங்கும் போது பெட்டில் வைக்கோல் நல்லா ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றி போட்டுருந்தான். இப்போ கொஞ்சம் அட்வான்ஸாக ஜாப் கட்டரை வச்சு கட் பண்ணி வேலையும் எளிமையாக பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துகிறோம். இதையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூட்டையில் வந்து ஃபில் பண்ணிடுறேங்க. ஃபில் பண்ணுறதுக்கு கொண்டு போய் தொட்டியில் ஊற வச்சு ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரம் ஊற வச்சுங்க. அடுத்தது படுக்கைக்கு பயன்படுத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் பதப்படக்கூடிய தொட்டிங்க. பார்த்தீங்கன்னா சுத்தமான தண்ணி நம்ம போர் தண்ணியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோங்க. பார்த்தீங்கன்னா 16 to 18 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறமா நம்ம அசம்பிள் பண்ணுறோங்க. இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்து வெளியே வச்சுருங்க. பேக் பண்ணுறதை அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போங்க. பதப்படுத்தின வைக்கோலை நம்ம ட்ரையரில் வச்சு ட்ரை பண்ணுறோங்க. இப்போ 16 மணி நேரம் ஊற வச்சுங்க. 16 to 18 மணி நேரங்க ஊற வச்சு நம்ம இந்த மாதிரி ட்ரையரில் வச்சு இது வந்து வாஷிங் மிஷின் ட்ரையர் மாதிரியே தாங்க. சிம்பிளாக முதல்ல ஆரம்பிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் கூட வாங்கி பயன்படுத்தலாம். உங்களுக்கு போதும் எப்படி அதாவதுங்க இப்போ இந்த வைக்கோல் ட்ரை பண்ணி எடுத்தது இப்போ புழிஞ்சோம்னாங்க தண்ணி சொட்டாதுங்க. கீழே வந்து தண்ணி சொட்டாது. கையில் ஈரப்பதம் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இருக்குங்களா, இதுதான் நம்மளோட அந்த ட்ரை ஆயிடுச்சா அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறேங்க. இந்த ஈரப்பதம் போதுமானது. இப்போ பார்த்தீங்கன்னா பாலிபேக் பிபி கவர்னு சொல்லுவாங்க. இந்த கவர் பார்த்தீங்கன்னா 12க்கு 24 எல்லாருமே பயன்படுத்தக்கூடிய கவருங்க. அது 1 அடி அகலம் 2 அடி உயரங்க. இந்த கவர் பார்த்தீங்கன்னா அது ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி இருக்கக்கூடிய கவரையை லப்பர் பேண்டை வச்சு இப்படி நல்லா சுருட்டி சிக்ஸாட்டிக்கில் சுருட்டி பார்த்தீங்கன்னா லப்பர் பேண்டை வச்சு இது பண்ணிக்கலாம். நீங்கள் நூல் கயிறு இருந்தாலும் போட்டு கட்டிக்கலாம். இப்படி பண்ணுறனுங்கும் போது என்ன ஆகுதுன்னா கீழே அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா வருங்க. அதுக்காக ரவுண்ட் ஷேப் இருக்கலாம். லப்பர் பேண்ட் போட்டால் தான் ரவுண்ட் ஷேப் வரும். இப்போ படுக்கை எப்படி நம்ம தயார் பண்ணுறோம்னு பார்க்கலாங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காளான் விதை வந்து மெயினான ஒரு இதுங்க. காளான் பண்ணையில் முதல் வைக்கோல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுத்தமான விதைகள். விதைகள் வந்து தரமான விதைகள் நீங்கள் இது பண்ணிட்டீங்கனாலே இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் காளான் விதை வித்துக்கள்னு சொல்லுவாங்க. காளான் விதைங்கிறது இதுதானுங்க. இது பார்த்தீங்கன்னா பாக்கெட் 40 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதில் டேட்லாம் போட்டிருக்காங்க. ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த டேட்டு உற்பத்தி பண்ண தேதி இதுங்க. இதுலேருந்து ஒரு 20 நாள் நீங்கள் பயன்படுத்தலாம். அதையும் வச்சோம்னா நீங்கள் ஒரு வச்சு பயன்படுத்தி மறுபடியும் ஒரு 10 நாள் 1 மாதங்க 30 நாளில் நாம் இந்த விதையை வந்து நம்ம படுக்கைக்கு பயன்படுத்திடுவோம். நீங்களே விதையை வந்துட்டு விதையை வந்து நாம் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்ருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே கொடுத்துட்ருக்கோம். இந்த விதையில் பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கணுங்க. செவுத்துக்கு எப்படி நம்ம சுண்ணாம்பு படித்த ஒயிட் கலராக இருக்குது, ஒயிட் வாஷ் பண்ண அந்த மாதிரி ஃபுல் ஒயிட்டாக இருக்கணுங்க. இதில் வந்து க்ரீனோ பார்த்தீங்கன்னா பிளாக்கோ இருந்ததுன்னா அந்த விதைகள் நம்ம பயன்படுத்தக்கூடாது. பார்த்தீங்கனாலும் தெரியுங்க.
அப்படியும் இருக்கும்போது வெளியே தெரியலனாலும் உள்ளே உடைக்கும் போது விதைகளை வந்து பிரித்து விடுவாங்க போது உதிரி பண்ணும்போதுங்க உள்ளே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நீங்கள் விதை இழக்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து தான் நீங்கள் இது பண்ணுவாங்க. விதைகள் வந்து தரமான விதைகளை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இது வந்து உதிரி பண்ணிக்கலாம். 12-24க்கு பார்த்தீங்கன்னா 200 கிராமுங்க. 150 கிராம் வந்து 200 கிராம் வந்து நான் விதையை வந்து உற்பத்தி பண்ணேன். ஒரு படுக்கைக்கு தேவையானது பார்த்திங்கன்னா 150லேருந்து 200 கிராம் பயன்படுத்தினாலே போதுமானது. இதை வந்து படுக்கைக்கு தயார் நிலையில் இருக்குதுங்க. இந்த விதையை வந்து படுக்கை எப்படி தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அது முதல்ல பார்த்திங்கன்னா கீழே கொஞ்சமாக விதையை தூவி விட்டுங்க. நல்லா உதவி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் வந்துருச்சுங்களா? அந்த ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் கட்டிங்கன்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப் வருங்க. இல்லைன்னா மாட்டுக்கு கொம்பு மலைச்சு மாதிரி 2 பக்கம் நீட்டிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். நீங்கள் தயார் பண்ணுறது இந்த ரப்பர் பேண்டு மெயினான இருக்குது. ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா வைக்கோல், ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு வரிசை உங்களுக்கு விதைகளை வந்து ஏகமாக இப்படி பழம் வச்சு படுக்கை ஏகமாக விதையோட அளவுலாம் கிடையாது. அதானுங்க. ஒரு படுக்கைக்கு பார்த்தீங்கன்னா 150 கிராம்லேருந்து 200 கிராம் பயன்படுத்தலாம். அந்த 12-24 ஒவ்வொரு லேயருக்கும் அதானுங்க. அது பார்த்தீங்கன்னா 5 லேயர் போட்டிங்கன்னா ஒரு 40 கிராம் ஒரு லேயர். அது நாம் குத்துமதி பார்த்தா போடுறோம். அதை 5 லேயர் போடுறதுங்கும் போது அந்த 200 கிராம் அதுக்கு பயன்படுற மாதிரி இருக்குது. இதே வந்து சுக்லி இதை வந்து மேலே கட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறேன். மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாது கேப்லாம் மழை இருக்குது. ரைட் கட்டிடுறேன். இது வந்து ரப்பர் பேண்ட்லேயும் கட்டினா போதுங்க. நான் கையில் தூக்கிறதுக்காக நான் வந்து மேலே சுக்லி கொஞ்சம் லென்த்தாக விட்டு இது பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக இந்த மேலே இருக்கிற இது அப்படியே மடிச்சு விட்டு இதில் வச்சு ஒரு கேப் மாதிரி மேலே ரவுண்ட் பண்ணி கட்டிப்பேன். அவ்வளோதான். இது வந்து படுக்கையை வந்து தயார் பண்ணி இருக்குங்க. இது வந்து வளர்றதுக்கு சுவாசிக்கிறதுக்கு காற்று வந்து உள்ளே வரணுங்க. அதுக்கு வந்து ஏர் ஹோல்ஸ் போடுறாங்க. இது வந்து ஹோல்ஸ் போடாம விட்டிங்கன்னா உங்களுக்கு மைசிலே வேறாதுங்க. பெட்டு வந்து கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதிரி ஏர் ஹோல்ஸ் போட்டுருங்க. நம்ம ஒரு பெட்டுக்கு ஒரு 12 ஹோல்ஸ் போடுறோங்க. பாருங்க. இதில் இன்னொரு இது பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற பூச்சிகளை தாக்காமல் இருக்கிறதுக்காக பஞ்சு வைக்கிறேங்க. அது வந்து இப்போ நாமளாக பண்ணிகிட்ருக்கு. பண்ணியே ஆகணும் இருக்கிற டைம் இல்லைங்க. நம்ம விதைகள் எடுக்கக்கூடிய பஞ்சுகளே போதுமானது. இது என்ன ஆகும்னாங்க காற்று வந்து உள்ளே போக வரோம். பூச்சிகள் எதுவும் தாக்காது. ஒரு 12 நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் இந்த பஞ்சு வச்சுருந்து எடுத்துடலாங்க. இது வந்து காற்று சர்க்குலேஷனுக்காக இந்த ஹோல்ஸ் போடுறேங்க. இந்த பஞ்சு வைக்கிறதுக்காக பூச்சிகளோட தாக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக பெட்டு வந்து நல்ல விதமாக வளர்கிறதுக்காக இந்த பஞ்சு வைக்கிறேன். இல்லைங்களா? அவ்வளோதானே. படுக்கை வந்து தயார் இருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி உற்பத்தி பண்ண தேதியை வந்து நாம் எழுதி வச்சுருக்கோங்க. இன்றைக்கிலேருந்து பார்த்திங்கன்னா 20 நாளில் காளான் வந்துடுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3/7ங்க. 3/7ங்க. 3ஆம் தேதி 7வது மாதம். இது வந்து எஃப் வெரைட்டி. அது நம்ம ஒரே வெரைட்டி உற்பத்தி பண்ணுறது வேண்டியது இல்லைங்க. இந்த படுக்கைக்கு கொண்டு நாம் பண்ணக்குள்ளே வைக்கிறோங்க. அது எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். வெளியிலேருந்துட்டு வந்துட்டு டைரெக்டாக உள்ளே போகக்கூடாதுங்க. நாம் வந்து உள்ளே குளிச்சுட்டா இல்லை வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு தான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். டைரெக்டாக உள்ளே போச்சுன்னா நம்மளோட ஷர்ட்டில் அதில் ஏதாவது டஸ்ட் இருக்கும், பாக்டீரியா இருந்தது, அது கொஞ்சம் ஃபங்கஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ். அதனால தான் வெளியாட்டில் உள்ளே விட வேண்டாங்கிறது ஒரு ரீசனுங்க. மறைமுகமாக அந்த காலத்தில் சொல்லுவாங்க கண்ணுப்பட்டுக்கு அப்படிங்கிறது. அதில் இது எதுக்காக சொல்கிறதுனாங்க, இது வந்து அந்த கண்ணுக்கு தெரியாத பொருளுங்க. அதனால் பக்குவமாக வச்சுக்கிறது நல்லது. காளான் பண்ணை தொழில் எல்லாமே அப்படித்தானுங்க. கோழி பண்ணையாகட்டும், நம்ம காளான் பண்ணையாகட்டும், மற்ற எந்த பண்ணை பட்டுநூல் அந்த மாதிரி பட்டுப்பூச்சி வளர்த்துறவங்களாகட்டும் அவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. அதுக்கு தான் இது ப்ரொசீஜர். இது வந்து நேற்றுக்கு 2ஆம் தேதி போடுறதுங்க. பார்த்திங்களா வயசுலேயும் அப்படியே வளர்க்க ஆரம்பிக்குதுங்க. இது அதுக்கு முன்னத்த தேதியில் இருக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 22/6 போடுறதுங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா இந்த வைக்கோல்லாம் மறைஞ்சி உங்களுக்கு ஃபுல்லாக வயசுலேயே ஏறி நிற்குதுங்க. அடுத்தது காளான் எப்படி வருதுங்கிறது பார்க்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா 7/6 போட்டதுங்க. டேட் பார்த்தீங்கன்னா 7/6ங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் மொட்டு வரக்க ஆரம்பிக்கும். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நாளுங்கும் போது காளான் அறுவடை பண்ணலாங்க. இது வந்து இப்போ தான் அரும்பு முக்காக இருக்குதுங்க. இது நாளைக்கு எடுக்கலாங்க. இந்த காளான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு டேட்டுக்கு வந்துட்டு தனித்தனியாக ஒரு ரேக் மாதிரி வச்சு. ஆமாங்க. அது ஒரு மாதம் 40 நாளுங்க இதனோட கெப்பாசிட்டி ஒரு செட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த செட்டு ஒரு 40 நாள். 3 மாதத்துக்கு கண்டினியூட்டியாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு பேட்சாக நாங்கள் பிரிச்சுக்கோங்க. ஒரே செட்டாக போடுறது அதே காட்டிலும் ஒரு மாதத்துக்கு ஒரு செட்டுங்க. அந்த மாதிரி சிறுசாக பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா நாளைக்கு ஸ்டெரிலைஸ் பண்ணுறதுக்கு செட்டு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே செட்டாக போட்டுதுனாங்க உங்களுக்கு அந்த கடைசியில் காளான் வந்துட்டுருக்கு, இதில் புது பேக் இருக்கும். அப்படி இருக்கிறனாங்கும்போது என்ன ஆகுதுனாங்க நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். அப்போ இந்த பழைய பெட்டில் பூச்சிகள் இருக்கலாம், புது பெட்டில் அது போய் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போ நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ண பெட்டை மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை, இது எல்லாமே ஒன்ஸ் தானே. ஒருக்கா பயன்படுத்தியாச்சுன்னா வைக்கோல், விதைகள், கவர்கள் எதாக இருந்தாலுமே ஒருக்கா திருப்பி ரீசைக்கிள் பண்ணுறது சிரமம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது நாம் ஃபாகிங் மாதிரி போட்டிருக்குறேங்க. சிம்பிளாக தான் பண்ணியிருக்கிறேன். பெருசாக இது பண்ணல. இருக்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்கேன். பெருசாக நாம் செலவு பண்ணல. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இந்த செட்டுக்கு செலவு. 1,00,000 இருந்ததுன்னா நாம் மாதம் ஒரு 10,000 15,000 சம்பாதிக்கலாம். நம்ம வந்து பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் கிடையாது. ஒரு 4 மணி நேரம் இருந்தாலே இதுக்கு போதுமானது. தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த டைமுக்கு டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு பண்ணுவீங்களா வெளியிலையா? உள்ளதானுங்க. காளான் படுக்கைக்கு மேலேங்க. காளான் படுக்கை தண்ணி ஊற்றுற சிரமமாக இருக்குது. நம்ம அடிக்கிறதுக்கு உள்ளே வந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அந்த வேலையில் இல்லாமல் இருக்கிற வேலை குறைக்கிறதுக்காக இந்த வேலை பண்ணுறோம். நீங்கள் அளவாக பண்ணுறவங்க தண்ணி கையிலும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா மோட்டர் 6 HP மோட்டரை வச்சு பம்ப் பண்ணுறேங்க. வீட்டில் வச்சுக்கிற மோட்டரே போதுமானது. நல்லா கமர்ஷியலாக பண்ணுறாங்க போது 2 HP 3 HP அந்த மாதிரி கொண்டு வைக்கலாம். நல்ல தண்ணி மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். நல்ல தண்ணி தாங்க, சுத்தமான தண்ணி. இதே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஹியூமிடிட்டி அந்த மாதிரி கொண்டு வரணுங்கும் போது அதுக்கெலாம் RO வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஓடுறது கரெக்டாக அந்த லைஃபு நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். விதைகளில் வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இது பாய்லருங்க. நாம் வந்து சோளம் வேக வைக்கிறதுக்கு இந்த பாய்லர் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சோளம் வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 வேக்காடுங்க. அது கில்லு பதம்னு சொல்லுவாங்க. அந்த பதத்தில் வேக வச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்னு சொல்லிவிட்டு அந்த சுண்ணாம்பு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டாக மிக்சிங்காக இருக்காக தக்க வைக்கிறதுக்காக அந்த கால்சியம் கார்பனேட் யூஸ் பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி பேக் பண்ணி அப்புறம் இந்த ரவுண்ட் ஷேப் வரக்காக ரிங்கை வச்சு அதுக்கு மேலே ஏர் சர்க்குலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு வைக்கிறாங்க. இதுதான் காளான் விதைகளோட உற்பத்திக்கு முக்கியமான இதுங்க. காளான் விதைகளை வந்து இப்போ இது பண்ணுறோன்னு பார்க்கணும். இதை வந்து ஆட்டோக்கிலோவுங்க. சோளம் வந்து பாக்கெட்டில் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரங்க, 1.25 மணி நேரம் பார்த்தீங்கன்னா 20 பவுண்டில் கண்டிப்பாக டெம்பரேச்சரில் நாம் அது ஹீட்லேயே வச்சு பாயில் பண்ணுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் இனாக்குலேஷன் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோக்ளோவ் பண்ணக்கூடிய மெத்தேடில் அந்த பாக்கெட்டில் இருக்கக்கூடிய விதைகள்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஸ்டெரிலைஸ் ஆகிருக்கு. அதுக்காக இந்த ஆட்டோக்ளோவ் பயன்படுத்துகிறோம். இந்த விதைகள் பார்த்திங்கன்னா 24/6 போட்டதுங்க. பார்த்திங்கன்னா 20 நாள் கழிச்சு பயன்படுத்தலாங்க. 24 உங்களுக்கு 14/7 படுக்கைக்கு பயன்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் கேட்குறது ஒரு 10 நாள் வச்சு கொடுக்குற மாதிரி கொடுப்போங்க. இப்போ கேட்டாலும் இந்த விதையை நம்ம டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். நல்ல வேலை அந்த விதைகள் பார்த்திங்கன்னா 3/6ங்க. இது நம்ம பண்ணைக்கு பயன்படுத்துறதுக்கு வச்சுருக்கிறோம். 3/6ங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3/7 ஆச்சுங்க. ஒரு மாதம் 30 நாள் நம்ம பெட்டுக்கு பயன்படுத்துகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும். ஒரு பாக்கெட்டு எத்தனை பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம்? அதானுங்க, ஒரு பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 12x24 சைஸுக்கு இது 2 பேக் யூஸ் பண்ணலாம். 175 350 கிராமுங்க. 200 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். வெயில் காலத்துக்கு கொஞ்சம் சேர்த்தி பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது. 250 கிராம் வரைக்கும் போட்டோம்னா சீக்கிரமாக பெட்டு ஏறி வருங்க, வளர்ந்து வரும். அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 கிராம் நீங்கள் வெயில் காலத்துக்கு மட்டும் கொஞ்சம் விதைகளை சேர்த்தி போடுற மாதிரி இருக்குது.